இந்த நாளும் நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று நாம் வேதத்துல வசனத்துல வாசிக்கிறோம். நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தெய்வத்தை நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல நாம் அவரை உயர்த்துவோமாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையில கர்த்தர் நீங்க மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பற்றி சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே, இந்த தேவாவுந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேர்ந்து பாடுவோமா? சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆயிரம் நாளை பார்க்கிலும், ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமியம் கூடாரங்கள் அழியுமே, தேவாவுந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. எந்தனை நிரப்பிடும் இயேசுவே, நான் உந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியால் நிறைந்து உமக்காக வாழ்ந்திட. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அபிஷேகம் பண்ணிட வேண்டுமே, தரிசனம் கண்டிட எந்த உள்ளம் எங்குதே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் அற்புதம் செய்திடும் தேவனே,
இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே, அற்புதம் செய்திடும் தேவனே. இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே, அபிஷேகம் பண்ணிட வேண்டுமே. தரிசனம் கண்டிட எந்த உள்ளம் எங்குதே. சென்னைகளில் கர்த்தாவை உற்சாகத்தோடு பாடுவோம். உமது வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். சென்னைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்றார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில். எத்தனை நாள், எத்தனை இடங்களுக்கு சென்றாலும், எத்தனை மனிதர்களை பார்த்தாலும், எத்தனையோ விசேஷ விதமான திருமண நிகழ்ச்சிகளுக்கோ, கல்யாணத்துக்கோ, அல்லது பார்ட்டிகளுக்கோ, அல்லது மற்ற நமக்கு நெருக்கமான மனிதர்களோடோ, அல்லது நமக்கு நெருங்கிய உற்றார் உறவினர்களோட நான் நேரத்தை செலவழித்தாலும், நாட்களை செலவழித்தாலும், 1000 நாட்களை பார்க்கல உம்மது பிரகாரங்கள்ல வர அந்த ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்துல நான் வந்து, உம்முடைய சமூகத்துல நான் இருக்கிற கொஞ்ச நேரம், உம்முடைய சமூகத்துல இருக்கிற சில மணி நேரங்கள், உம்முடைய சமூகத்துல இருக்கிற சில நிமிடங்கள், அதுதான்ப்பா எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதுதான் எனக்கு நன்மையாய் இருக்கிறது. எத்தனையோ பேர்களை நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில. ஆனா தாவீது சொல்றார், அநேகரை அவருடைய வாழ்க்கையில சந்தித்தார், அநேக நெருக்கங்களை சந்தித்தார், அநேக கஷ்டங்களை சந்தித்தார், அநேக தடவை துன்புறுத்தப்பட்டார், வேதனையோட இருந்தார். ஆனால் அதன் மத்தியில் அவர் சொல்றார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில். உலகத்துல நீங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல நீங்க எப்பொழுதெல்லாம் போகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்கிறவராயிருக்கிறார், ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். தாவீது அவருடைய வாழ்க்கையில அனுபவித்தார், அதை தான் பாடலாக எழுதினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கூப்பிடும் போதே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை செய்வார், புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்வார், உங்க சிந்தனையில தோன்றாத காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அற்புதத்தை இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்பா உன் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்கின்ற ஒரு பாடலை அழகாக பாஸ்டர் லூக்கா சேகர் அவர் எழுதியிருக்கிறார். அப்பா உங்களுடைய சமூகத்துல எப்பொழுதும் ஆராதனை, உங்களுடைய சமூகத்துல வந்தாதான் என் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். நீங்க அநேக நேரங்கள்ல தண்ணீர்ல இருந்து எடுத்து மீனை வெளியே போட்டா துடிக்கிறது போல நாம துடித்து கொண்டு இருக்கிறோம், சில பிரச்சனைகள்ல துடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு பக்தன் இப்படியாக சொல்கிறார், மானின் கண்ணீரை நாம் அறியலாம், ஆனால் மீனின் கண்ணீரை நாம் அறிய முடியாது. ஆனா அந்த மீனின் கண்ணீரை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்ணீர் அநேகருக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய கஷ்டம் அநேகருக்கு புரியாம இருக்கலாம், நீங்க போயிருக்கிற இந்த கடினமான பாதையை யாராலும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம், நம்மை ஆளுகிற தெய்வம், அவர் நம் மீது நினைவா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மான் கண்ணீர் விட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா ஒரு மீன் கண்ணீர் விடும்போது நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரம் உங்களுடைய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் அதையும் மாற்றக்கூடிய தெய்வம் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ, தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம்
தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல கரங்களை தட்டி பாடுவோம். எப்போதும் ஆராதனை உற்சாகத்தோடு அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கற்கும் ஆகாரத்தை தருகின்றி. கூப்பிடும் காக்கை குஞ்சுகற்கும் ஆகாரத்தை தருகின்றி. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். இந்த வருடம் உங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைக்கின்றீர். குடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்துல உற்சாகத்தோடு பாடுவோம். எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் பிடிக்குதையா. உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் மகிழுதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆஹா ஆனந்த சந்தோஷமே. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. ஆஹா ஆனந்த சந்தோஷமே. அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான். இங்கு ஆடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான். தினம் ஆடலும் பாடலும் தான். அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. உம்மை நான் துதிக்கையிலே என்னில் புது பலன் இறங்குதையா. உம்மை நான் துதிக்கையிலே என்னில் புது பலன் இறங்குதையா. என்ன சுகம் அது என்ன சுகம். ஆஹா என்றென்றும் சுகம் தானே. என்ன சுகம் ஆஹா என்ன சுகம். இது என்றென்றும் சுகம் தானே. அப்பாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான். இனி ஆடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே இந்த வருடம் நீங்க எங்களோடு இருந்தா போதும். அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. உம் சித்தம் செய்வதினால் என் வாழ்க்கையெல்லாம் சிறக்குதையா. உம் சித்தம் செய்வதினால்
என் வாழ்க்கையெல்லாம் சிறக்குதையா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆஹா ஆனந்த சந்தோஷமே. அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆனந்த சந்தோஷமே. அப்பாவோ நீங்க தான், அம்மாவோ நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. அப்பாவோ நீங்க தான், அம்மாவோ நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. இன்னைக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல என்று சில நேரங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அப்பா இருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாரு, ஒரு அம்மா இருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாங்களே என்று ஏக்கத்தோட நீங்க இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்த யோசேப்பு கூட அவன் சிறைச்சாலைக்கு போனான், குழியின் அனுபவத்துல போனான். தாவீதுக்கு எல்லாரும் இருந்தார்கள், ஆனாலும் பலவிதமான பாடுகள். ஆனாலும் தாயை போல தேற்றுகிற தெய்வம். தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் அவர் உங்களோட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை. உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் யாரும் இல்லைன்னு ஏக்கத்தோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்த ஆண்டவர். இந்த உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்கள் உங்களோட இருப்பேன் என்று சொன்னவர். அவர் உங்களை நடத்த, அவர் உங்களை விசாரிக்க, அவர் உங்களை தூக்கி எடுக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை கனப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, உயர்த்தி வைத்து அழகு பார்க்க அவர் உங்களோட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தினார், இனிமேலும் உங்களை நடத்துவார். அவர் இஸ்ரவேலின் தெய்வம். நம்பிக்கை அவர்தான் நமக்கு. உலகத்தின் மனிதர்கள்லாம் மாறி போவார்கள், ஆனால் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா என்று வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் செய்வார். ஒரு உயர்த்தி நாம் பாடுவோம். இன்னொரு பாடல், அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர்
சோர்ந்து போவதில்லை. அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. யார் அந்த ஸ்திரீ? நாம் யாவருக்கும் தெரிந்தவள் தான், அன்னாள். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பல மணி நேரங்கள் ஜெபித்து விண்ணப்பித்து புறப்பட்ட பொழுது அங்கே அவர் சொல்றா, உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்க வேண்டும் என்று அவள் என்ன பண்ணாள்? வேண்டிக் கொண்டாள், விண்ணப்பம் பண்ணினாள். உங்க கிருபை கிடைச்சா போதும். அது வரைக்கும் அவள் சாப்பிடாமல் இருந்தாள், அது வரைக்கும் அவள் துக்கமாய் இருந்தாள், அது வரைக்கும் அவள் வேதனையோடு இருந்தாள், அது வரைக்கும் பாரத்தோடு இருந்தாள், அது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தாள், அது வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தாள். அதுக்கு பிற்பாடு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், சாப்பிட்டாள். அதுக்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அநேக கஷ்டத்தோட இந்த நாள்ல இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை மாற்ற போதுமானவராய் இருக்கிறாள். அன்னாள் ஜெபித்தாள், அற்புதத்தை இன்னும் அவ அடையல, அற்புதத்தை பார்க்கல, அற்புதத்தை அவ அனுபவிக்கல. ஆனால் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அற்புதமே நடக்கல. வார்த்தையை பெற்றுக்கொண்டாள், வார்த்தையை கேட்கிறாள், ஆண்டவர் சமூகத்துல அமருகிறாள், காத்திருக்கிறாள், ஜெபிக்கிறாள், புறப்பட்டு போகிறாள். அங்க இருக்கிற பாஸ்டர் சொல்ற, நீ சமாதானத்தோட போ, அவ்வளவுதான். பிற்பாடு எப்படி நடக்கும், ஏது நடக்கும், என்ன ஆகும், என்ன நடக்க போகுது, அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை.